நியாயமா இது நியாயம் இல்லையா? என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறீங்க? யாரு? நானா? கூடாது ஐயா. அந்த நினைப்பு மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. வயசாகி போச்சு. யாருக்கு? அதற்காக அக்கா உங்களுக்கு வயசாகி போயிடுச்சுன்னு நினைச்சிருந்தால் உங்க வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? எது? ஐயோ வேண்டாங்க. ஐயோ வேண்டாங்க. அந்த வார்த்தை சொல்லாதீர்கள் ஐயா. அடியா ஐயா குழந்தை நானா? கிடையாது. நான் குடியிருந்த கோவிலே நீதான். இல்லையே. அவரை மறந்துரு. யார்? நானா? ஏத்துக்கோ. ஒரு பொழுதும் அவரை மறந்து நான் வாழவே முடியாது. அவ சாவணும். யாரு? இங்கே நானா? ஆமாடி. நான் சாக பிறந்தவளா? கிடைக்காதவள் நீ உயிரோடு இருக்கவே கூடாது. ஐயா நான் சாக பிறந்தவளா? கிடையாது. நச்சு பாம்பு, நம்பிக்கை துரோகி, நீதான் சாக பிறந்தவன். நான் வாழ பிறந்தவள் ஐயா, வாழ பிறந்தவள். என்னை விட்டு விடுங்கள். ஆமா. ஒரு சத்தமான 1000 முறை 1000 கால் ஒருவரை தீண்டாமல் இருந்தால் அந்த நாகமான அனைத்து விஷமெல்லாம் மாணிக்க கற்களாக மாறும். அதை போல் அன்று உனக்கு திருமண மேடையை எனக்கு கொண்டு வந்த தெரியுமா? என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு நீ கிடைப்பாய் என்று. ஒப்பன் வண்டிக்காரன் அவளை வண்டியில் அனுப்பிச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வந்துட்டானே. மட்டை விட்டு கூட கீழே கத்தலாம் மொத்தம் கத்தினால விட மாட்டேன். யாரு நீங்களா? நிஜமாவா? சத்தியமான உங்களை நான் நம்பவே மாட்டேனே. அப்பேற்பட்ட நல்ல உள்ளமாச்சு நீங்க. உங்களை போய் நான் நம்புவேனா? உள்ளத்திலே நல்ல உள்ளம் கொண்டவன் நீங்களா? ஓய்வெடுக்காமல் உன்னோட வாழக்கூடிய. வேண்டாங்க, என்னை விட்டுடுங்க. என்னை விட்டு விடுங்கள். என் கணவரை பார்க்க வேண்டுமே. நான் இல்லாத நேரத்தில் என் கணவர் என்னை நினைத்து வாடிக்கொண்டு இருப்பாரு. அவரை நான் பார்க்க வேண்டுமே. இல்லைங்க வேண்டாம். இங்க வாலி வரவே மாட்டான். அப்படிங்களா? சாபத்தை பெற்றிருக்கிறான். எப்படி? பருவத்திலே பாதம் பட்டால் சிரமமான 1000 சுக்கா போகிற சாபத்தை பெற்று 1000 சுக்கலா ஆயால் வரவே முடியாது. இங்கே தங்கி விட்டு போகலாம். அப்படியே ஆகட்டும்.
தம்பி லட்சுமணா, அண்ணா அணிதே புறவியும் ஆட்பெரும் படையோடு அயோத்தி ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கு 4 புதல்வர்களாக ராம, இலக்குவ, பரத, சத்துருக்கணன் என்று 4 பிறந்தோம். சிற்றன்னை சொற்பிரகாரம் மரவுரி ஜனமுடி அணிந்து காட்டில் தவம் செய்வதற்காக வந்தோம். வந்த இடத்திலே குகனை கண்டோம். 4 அவனையும் ஒருவனாக சேர்த்துக் கொண்டோம். குகனுடைய உதவியால் சங்கையில்லாமல் கங்கையை கடந்து வந்தோம். பிறகு பரதனின் தவக்கோலத்தை கண்டு அவனுக்கு ஆறுதல் அளித்து பாதுகையை கொடுத்து நந்தி கிராமத்தில் பூஜை செய்யும்படி உத்தரவிட்டு விட்டோம். தம்பி லட்சுமணா, அண்ணா அதோ பார்த்தாயா, தண்டகாருண்ய முனிவர்கள் நம் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆமாடா போகலாமா? போகலாம். அஜாதிருங்கள் தண்டகாருண்யமே முனிவர்கள் நம் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். காரணம், ராவணாதி ராட்சசர்கள் செய்யும் தொல்லை எங்களால் தாங்க முடியவில்லை. இதற்கு ஒரு வழி நீங்கள் தான் கூற வேண்டும் என்று கேட்க, கூடிய சீக்கிரத்தில் அந்த அரக்கர்களை அழிப்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டோம். அடுத்து நாம் போக வேண்டியது பஞ்சவடிவு. அபய குரல் கேட்டதால் ஜானகி தனிமையில் விட்டுவிட்டு என்னை தேடி வந்து விட்டார். புறப்படு, ஜானகி சென்று
என்பதால் ஜானகி தனிமையில் விட்டு வந்து விட்டார். ஆமாண்டா. நாம் இல்லாத சமயம் பார்த்து யாரோ பர்ணக சாலையோடு அல்லவா பெயர் தெளித்துக் கொண்டு போய்விட்டிருக்கிறார்கள். தம்பி லட்சுமணா, ஜானகி எடுத்துச் சென்றவன் வெகு தூரம் சென்றிருக்க முடியாது. பின் தொடர்ந்தால் எப்படியும் கண்டுபிடித்து விடலாம். புறப்பட்டு வா தம்பி. ஜானகி, ஐயனே, நாம் நுகர்ந்து கொடுக்காத பட்டை யாரும் இவர் மருந்து வருகிறார்கள். ஒருவேளை அண்ணனாக இருக்கலாமா? தெரியவில்லையே. எதற்கும் நான் சென்று பார்த்துட்டு வருகிறேன். பிராமணர்கள் செல்கிறார். சீக்கிரம் சென்று யாருன்னு பார்த்துக்கலாம். அது என்ன குரல் கேட்கிறது? யாரது? பேசுகிறேன். உங்களுக்கு யாரால் என்ன குறை நேர்ந்தது? தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் அன்னையை சிறையெடுத்து சென்றான். நான் சென்று தடுத்து பார்த்தேன். என்னால் முடியவரை தடுத்து பார்த்தேன். என்னால் முடியவில்லை. அந்த ராவணன் என் 2 சிறைகளை வெட்டி விழித்து விட்டான். ராமா, நானோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். ராமா, நான் இறந்து விட்டால் எனக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடனை நீதான் செய்ய வேண்டும். ராமா, அப்பா 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 அப்பா. தம்பி லட்சுமணா, தென்னிலங்கை ஆள வேண்டிய ராவணன் ஜானகி எடுத்து செல்லும் சமயத்தில் நம்முடைய சிறிய தந்தை ஜடாயுபட்டு எவ்வளவோ தடுத்து போராடி இருக்கிறார். இறகுகள் வெட்டப்பட்ட காரணத்தால் இந்த உண்மையை நம்மிடத்தில் சொல்லிவிட்டு அவரும் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். முதலில் அவருக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை செய்து முடித்துவிட்டு பிறகே ஜானகியை தேடலாம். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று கூறுவார்கள். ஜானகியை தேடிக்கொண்டு வெகு தூரம் அல்லவா வந்துவிட்டோம். ஆமாண்டா. சற்று நேரம் இங்கே சிரம பரிகாரம் செய்து கொண்டு பிறகே ஜானகியை தேடலாம். சாமி அபயம். அபயம் என்று என் கால்கள் விழுந்ததா உனக்கு அபயஸ்தம் அளித்தேன். நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? உன் பெயர் என்ன? சாமி யார் என்று கூறுங்கள். யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஓ, முதலில் நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே. அயோத்தி நாட்டை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்தியின் மூத்த மகன். என் பெயர் ராமச்சந்திரன். என் தம்பி லட்சுமணன், என் மனைவி ஜானகி மூவரும் காட்டில் தவம் செய்வதற்காக வந்தோம். வந்த இடத்திலே சண்டாள ராவணன் என் மனைவி ஜானகியை கவர்ந்து கொண்டு போய்விட்டான். தேடிக்கொண்டு வரும் வழியில்தான் உன்னை சந்திக்க நேர்ந்தது. நீயோ பிராமண கோலத்தோடு இங்கு வந்து என்னை வணங்குகின்றாய். நீ யார் என்பதை விளக்கமாக சொல். வடிவமான ஆஞ்சனா தேவிக்கும் பாலு பகவானுக்கும் பிறந்தவன். என்னுடைய பெயர் ஆஞ்சநேயன். வாயு பகவானுக்கும் ஆஞ்சனா தேவிக்கும் மகனாக பிறந்தவன். அனுமன் என்றும் மாருதி என்றும் உன்னை அழைப்பார்களா? நீ இந்த கோலத்தோடு வருவதை விட்டு இந்த பிராமண வேடத்தோடு இங்கு வர வேண்டிய காரணம் என்ன? சாமி, கிஷ்கிந்தை ஆளக்கூடிய வாலியால் எங்களுக்கு ஆபத்து. சாமி, ஆபத்து என்பதால்
நாங்கள் யார் என்று சந்தேகப்பட்டு இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆமாம், யார் பேச்சை கேட்டு இங்கு வந்திருக்கிறார்? யாருடைய? என் இளைய பெருமாள் சுக்ரீவன் பேச்சு கேட்டு உன்னிடத்தில் அடக்கம். சுக்ரீவன் எங்கே இருக்கிறார்? அந்த சுக்ரீவன் அழைத்து வா. வாழ்க வாழ்க சுக்ரீவா. அபயம் என்று என் கால்கள் விழுந்தாய். உனக்கு அபயஸ்தம் அளித்தேன். உனக்கு யாரால் எக்குறை நேர்ந்தது என்று விளக்கமாக சொல். உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன். ஐயனே, உன்னுடைய அண்ணன் வாலி மாயாவியோடு சபருக்கு சென்றார் பிரதவாரம். ஆனால் அவன் இருந்துட்டு வந்து நமக்கெல்லாம் வைத்திய மூத்தவர் ஜாம் வந்து கொடுத்தார். அவன் வார்த்தை கேட்டுக்கொண்டு நாட்டை முடிச்சுட்டு கொண்டு அண்ணன் உயிரோடு வந்து விட்டார். வந்தவுடனே நாட்டு வேண்டும் என்று கொடுத்தார். வந்துவிட்டு என் மனைவி கொண்டாட எடுத்து விட்டார். என் மனைவி கொண்டு சென்று விட்டார். சுக்ரீவா, உனக்கும் வாலிக்கும் ஏன் பகை ஏற்பட்டது என்று கேட்டால், மாயாவி என்று சொல்லக்கூடிய அரக்கன் வாலியிடத்திலே போருக்கு வந்தார். இருவரும் பிரத்துவாரத்திலே போர் செய்தீர்கள். ஆண்டுகள் பல கடந்து விட்டது. இருவருக்கும் போர் முடியவில்லை. அதனால் காவல் இருந்த உங்களுக்கு உங்கள் குலத்தில் மூத்தவர் ஜாம்புவேந்தர் வாலி இறந்து விட்டார் என்று செய்தியை கூற அந்த குகையில் வாயிலை மூடிவிட்டு கிஷ்கிந்திக்கு வந்து விட்டீர்கள். அரசன் இல்லையே என்று உன்னை வற்புறுத்தி அரசனாக்கி விட்டார். பிறகு வாலியானவன் வெளியே வந்து பார்த்தான். பாறையால் மூடியிருப்பதை கண்டு கோபம் கொண்ட அவன் அந்த பாறை உடைத்துவிட்டு கிஷ்கிந்திக்கு வந்தான். தம்பி அரசாண்டு கொண்டிருப்பதை பார்த்து மனம் பொறுக்காத அவன் உங்களை எல்லாம் அடித்து துரத்தி விட்டானா? பிறகு உரிமையை அபகரித்து விட்டானா? சுக்ரீவா, பகருவேன் கே சுக்ரீவா, உரிமை தன்னை கவர்ந்திட்ட அந்த வாலியை என் கடையால் வீழ்த்திக் கொள்வேன். தம்பி மனைவி என்று தெரிந்திருந்தும் பெண்டாள துடித்த அந்த கொடியவனை என் கணையால் வீழ்த்திக் கொள்வேன். இந்த கிஷ்கிந்திக்கு உன்னை தலைவனாக்குவேன். இதுவே என் சபதம், இதுவே என் சபதம். வாலியை வதம் செய்கிறேன் என்று உங்களிடத்தில் வாக்கு கொடுத்து விட்டேன். ஆமா, வாலியின் பராக்கிரமத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஐயரே, வாலி இந்த சூகா பருவமலைக்கு வரவே முடியாது. நான் அதை கேட்கவில்லை. வாலியின் பராக்கிரமத்தை பற்றி சாமி, வாலியிடத்தில் யார் எதிர்க்கு நின்று சமசெய்கிறார்களோ அவர் பலம் பாதியாக போராடுகிறார். முடியவில்லை. எதையோ செய்யலாம் என்று துடிக்கிறார். முடியவில்லை. என்ன செய்வான்? பாவம், சனிமரமாக நின்று விட்டான். வேதனையாகத்தான் இருக்கிறார். அவன் நிலைமை பார்த்தார். வாலி சிவனை கோரி தவம் இருந்தவன், வரத்தை பெற்றவன். எதிரே நின்று போர் செய்தால் எதிரியின் பலம் பாதி தன்னை வந்து அடைய வேண்டும் என்று வரத்தை பெற்றுவிட்டார். ஆனால் வரத்தை கொடுத்த ஈசனோ பிரதான கமலத்தில் நீ ஈடுபட்டாயானால் அன்றே உனக்கு மரணம் என்று சொல்லியிருக்கிறார். அதை மறந்து விட்டான் அந்த வாலி. பிரதான கமலத்தில் தம்பி மனைவி என்றும் பாராமல் பெண்டார துணிந்த அந்த கொடியவனை நான் வதைத்தே தீர்வேன். கவலையே வேண்டாம், அது போகட்டும். வாலி ஈஸ்வரத்தில் எதிரே நின்று போர் செய்தால் எதிரியின் பாதி பலம் தன்னை வந்து அடைய வேண்டும் என்று வரத்தை பெற்றுவிட்டார். அவனை வெல்ல முடியாமல் நீங்கள் எல்லோரும் ஓடி வந்து விட்டீர்கள். வாலியை கொள்கிறேன் என்று நான் கூறிவிட்டேன். நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றிய தீர்வேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இலங்கை ஆள வேண்டிய ராவணன் நாங்கள் இல்லாத சமயம் பார்த்து என் மனைவி ஜானகியை சிறை கொண்டு போய்விட்டார். அவளை மீட்டு தருவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி. சரி, வாலியை கொள்கிறேன் என்று நான் கூறிவிட்டேன். எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். உனக்கு சந்தேகம் வரும். எப்போதும் உனக்கு சந்தேகம் வரும் என்று எனக்கே தெரியும். ஏனென்றால் உனக்கு திடீர் என்று வரும். என்ன சந்தேகமோ? நிற்பதே சரியில்லையே சாமி. அந்த வாலியை நான் கொல்லுவேன் என்று அந்த வாலியை எப்படி உன்னால கொல்ல முடியும்? ஏன் அவனை கொல்ல முடியாது? ஏன் முடியாது? உன் வீரத்தை நாங்கள் சோதிக்க வேண்டும். வீரத்தையா? ஆமாம் சுவாமி. ஆஞ்சநேயர் அப்படி இருந்தாலும்
திறமையாக பேசுகிறார். இதோ தெரியும். என் மீதே சந்தேகப்பட்டு விட்டார். ஆமாம் சாமி. பரவாயில்லை. பாத்தீங்களா குந்துமணி எழுப்பு கூட மலை போல் தூக்கி கிடக்கிறது. சாமி இதோ தெரியும். 7 மரங்கள் இடம் மாறி மாறி இருக்கிறது. அது உன் கனியால் ஒரே கனியால் தொலை பார்க்கலாம். ஆச்சரியா, ஐயனே, வாலியோ பெரிய பராக்கிரமசாலி, வரத்தை பெற்றவன், சக்கரவாள கிரியிலிருந்து நேராக கிஷ்கிந்திக்கு தாவக்கூடிய சக்தி படைத்தவன், 74 வல்ல சேனங்களுக்கும் தலைவனாக இருப்பவன், நாள் தவறாமல் சிவபூஜை செய்து வருபவன், அப்பேற்பட்டவனை இவர் அழிப்பேன் என்று கூறுகின்றாரே என்று உனக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஆமாம் சாமி. அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த 7 மராமரத்தை நான் தொலைக்க வேண்டுமா? அப்படியே செய்து முடிக்கிறேன். பாபா, சாமி, அந்த வாளியை நீங்கள் கொண்டு விடுவீர்கள். நம்பிக்கை வந்துவிட்டதா? ஆனால் உனக்கு நம்பிக்கை வந்தால் போதுப்பா. உனக்கே நம்பிக்கை பிறந்து விட்டது. இன்னும் ஒரு சிறிய சந்தேகம். உண்ணமா? ஆமாம் சாமி. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சரி, மலையடிவாரத்தில் வசித்துக் கொண்டு வருகின்றீர்கள், என்ன செய்வது? சில வார்த்தைகள் தவறத்தான் செய்யும். ஒண்ணும் இல்லை. இன்னும் ஒரு சந்தேகம். ஆமாம் சாமி. சொல்லுங்க. இளைய பெருமான் இருக்கிறார், அவர் மீது சந்தேகம். இவர் மீதா? ஆமாம் சாமி. என் மீது சந்தேகப்பட்டால் நான் பொறுத்துக் கொண்டேன். இவர் மீது சந்தேகம் கொள்ளலாமா? என் தம்பியை பற்றி தெரியாது உங்களுக்கு. அவனுக்கு கோபம் பிறந்தால் நீங்கள் எல்லோரும் தாங்க மாட்டீர்கள். அதனாலதான் பொறுமையா இருக்கிறான். சரி, சந்தேகப்பட்டு விட்டாய், சொல்லு. சந்தேகத்தை இதோ தெரியும். எலும்பு கூடு மலை போல் தெரிகிறதா? அதை அசைத்து காட்டினால் நாங்கள் நம்புவோம். துந்திபி என்று சொல்லக்கூடிய அரக்கன் வாளியால் வதம் செய்யப்பட்டவன். அவனுடைய எலும்பு மலை போல் குவிந்திருக்கிறது. அதை கொஞ்சம் அசைத்து காட்டினால் உங்கள் அற்ப சந்தேகம் தீர்ந்துவிடும். அவ்வளவுதானே தம்பி லட்சுமணா? துந்திபி எலும்பு கூடு மலை போல் குவிந்திருக்கிறது. ஏதோ அசைத்து காட்டு பார்க்கலாம். சந்தேகம் தீர்ந்துவிட்டது. சரி, இப்போதே நீங்கள் போருக்கு செல்ல வேண்டும். நீங்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாலியிடத்தில் போருக்கு செல்ல வேண்டும். சாமி, திருப்பணம் வாலியிடத்தில் போருக்கு செல்ல சொல்றீங்களே. திருப்பணம் மீண்டும் வாலியிடத்தில் போருக்கு செல்ல சொல்கின்றீர்களே. நாங்கள் இப்பொழுதானே உதவி வந்தோம் என்று கூறுகின்றீர்கள். அவனே போனாரே, நான் இருக்கிறேன் உங்களை காப்பாற்ற. பொறுமையாக பேசுங்கள். வீரத்தோடு செல்லுங்கள். வெற்றி உங்களுக்கு. போய் வாருங்கள்.